ඉතල තියන්න මේකේ තියන්න සවල අරන් මචං සවලෙන් ගහපම් මේ වෙන වැඩනේ අද හරිනේ දැන් ගැට ගහන්න මේක දැන් හෙල්මට් කැල්ල දාන්න ඔක්කොම දාන්න හෙල්මට් කැල්ල දාන්න මේකට ඒක දාන්න මුණ වේද දාන්න හරි ඒගොල්ලන් ඉක්වර කරන්නේ ගහන්න ලොරියෙන් අරගෙන මම ලොරිය මෙතන ගමු உடலில் வந்து இந்த பேக்கில் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு பேக்கில் சரியாக பையில் உடல் பாகங்களை அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஷவலால் நிறைய பேர் திட்டும்போது கேள்விப்பட்டிருக்கோம், உன்னை சவலில் தாண்ட அள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி. இதை விட நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பதிவு நான் பார்த்தது, ஒரு சகோதரர் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நடந்த ஒரு விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாகிட்டாரு. அந்த டைம் வந்து உடனே களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் வந்துட்டாங்க. வந்து அந்த இறந்தவர் வந்து யார் எவரண்டி எனக்கும் சத்தியமாக தெரியாது. அவரோட உறவினர்கள் அவர்கிட்ட வந்தாங்களாண்டி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் அவர் இன்னும் போட்டிருக்காரு. அட்டாச் பண்ண முடியுமான்னு தெரியலை, இருந்தாலும் நான் ஒரு ஓரத்தில் அட்டாச் பண்ண பார்க்குறேன். அந்த இறந்து கிடக்கக்கூடிய சகோதரருடைய தலை வந்து உடைஞ்சிருச்சான். தலை உடைஞ்சதால் அந்த உடல் பாகங்களை அவர் வந்து எடுக்கிறாரு, அப்படியோ எடுக்கிறாங்க. உடல் பாகங்கள் அப்படியே ஒன்று சேர்த்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இந்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைக்குமே பாருங்கள், சில அதிகாரிகள் இந்த மாதிரியும் செயல்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்களையும் மட்டம் தட்டின மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க. அவங்களுடைய கையால் வேறு யாரும் வரணும், இன்னார் தான் வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு யாரும் அதை யோசிக்கலை. அவங்களே வந்து அதை ஒன்று கூட்டி அதை எடுக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் நான் ஒரு செய்தி போட்டேன். இன்றைக்கி காலையில் மார்னிங் போட்ட செய்தியில் பாருங்கள், ஒரு லாரியில் ஒரு பணிப்பெண், 2 பணிப்பெண் கடைக்கு போயிட்டு, அகமதியில் கடைக்கு போயிட்டு திருப்பி வீடு திரும்பும்போது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி ஒன்று நிற்குது. அதுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க, ரோடு பிளாக்காகி நிற்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, டக்குன்னு முன்னால் போய் க்ரோஸ் ஆகுறாங்க. அப்படியே முன்னாடி போய் க்ரோஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, லாரி டிரைவர் வந்து உயரத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க கீழே போனது வந்து அவர் கவனிக்கலையா, இல்லை ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாரா, வேறு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருந்தாரான்னு தெரியலை. இவங்க அப்படியே முன்னாடி க்ரோஸ் ஆகும்போது ஒருவேளை அவர் கவனீனத்தோடு தான் இருந்திருக்கணும். ஏன்னா கண்ணாடிகள் இருக்குது, முன்னாடியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய கண்ணாடிகள் இருக்குது பெரிய லாரிகளில். எப்படியோ அவங்க நேரம் க்ரோஸ் பண்ணி போகும்போது ஒரு சகோதரி அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னொருத்தர் மேலே இவர் வண்டி மூவ் ஆகிறத பார்த்துட்டு இவரும் மூவ் பண்ணும்போது அப்படியே போகுது. கடைசி அந்த வண்டியோட பேக் சைடு டயர் நம்மளுக்கு விளங்குது. அப்படி அசைஞ்சு நம்ம இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் பம்பிங்கில் எப்படி நம்ம வண்டி போகும்போது இப்படி அசைஞ்சு போகுமோ அது மாதிரி அந்த உடலில் ஏறி இறங்கி போகிறது. அந்த டயர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது லாங் டயர், அதாவது ஒரு 16 டயர் சரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய அந்த டயர்கள் ஏறி இறங்கி போகிறத பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. உண்மைக்குமே ரொம்ப வேதனையான ஒரு விடயம். ரோடு க்ராஸ் பண்ணுறவங்க ரொம்பவும் கவனம். அதே மாதிரி தான் வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து சொந்தங்களும். ஏன்னா நம்ம சில நேரங்களில் ரொம்ப கவனமாக போனாலும் சிலர் உடனே சட்டனாக வந்து பூந்துருவாங்க. சில நேரங்கள் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பாட் அவுட் தான். எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். பல டிரைவர்கள், உண்மையிலேயே ஒரு சல்யூட்டை போட்டுக்கொள்ளணும், பல டிரைவர்கள் அந்த வேகத்தை முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துவாங்க, எப்படியாவது கட்டுப்படுத்திடுவாங்க வாகனத்தை. அவங்களில் மோதிரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா,
மோதிரக்கூடாது அப்படின்றதுக்காக வண்டியை வேறு பக்கம் திருப்புவாங்க, வண்டியை விபத்துக்குள்ளாக்கிடுவாங்க. ஆனாலும் அதை காப்பாற்றப்பட்டவங்க கண்டுக்காமல் கூட போயிருக்காங்க. சில வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக வண்டி அடுத்த பக்கம் திருப்பி அந்த வண்டி முட்டி நிற்கும். அதே அந்த நபர் சைக்கிளில் போகிறவங்களோ நடந்து போகிறவங்களோ அதை திரும்பி கூட பார்க்காம அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்களையும் பார்த்துருக்குறோம். ஆனாலும் அன்பார்ந்த டிரைவர்களே, சொந்தங்களே, தயவு செய்து கவனம். யாரும் வேணுமென்று வாரதில்லை. அப்படி வாரவங்க அது அவங்களுடைய சுய விருப்பம். ஆனால் எத்தனையோ கனவுகளோட, எத்தனையோ யோசனைகளோட, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ கடமைகள், பொறுப்புகள் எவ்வளவோ இருக்கும். நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. என்னை கூட திட்டிருக்கிறாங்க, உன்னை சவலில் தாண்ட அழுவாங்கன்னு. அது ஃபேமிலி பிரச்சனை. சரி, அது என்னைக்கு நடக்குமோ அது அல்லாஹ் ஆலம். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது அந்த வார்த்தைகளுடைய உண்மைத்தன்மை புரியுது. அதனால் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. ஓட்டுநர்களும் டிரைவர்களும் தயவு செய்து கவனம். வாகனம் ஓட்டக்கூடிய சாரதிகள் அனைவரும் இந்த விடயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீதிகளை கடக்கக்கூடிய சொந்தங்கள் தயவு செய்து கவனம். அதே மாதிரி முக்கியமாக நான் இந்த அரபு நாட்டை பொறுத்தவரையில், குவைத்தை பொறுத்தவரையில் நான் இன்னொரு விஷயத்தையும் நல்லா மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் ரோடு க்ராஸ் பண்ணுறீங்க, வீதி கடவையில் க்ராஸ் பண்ணினாலும் ஏதோ நீங்கள் வீதி கடவையில் இறங்கினத்தோடைய மேக்னெட்டிக் சிஸ்டம், அது நம்ம எத்தனையோ அந்த டிக்டாக் வீடியோக்களில் பார்த்துருப்போம் இல்லையா, ரோடு க்ராஸ் ஆகும்போது ஏதோ ஒரு கத்தி வந்து இப்படி விழுகிற மாதிரியும், இரும்பு ராடு வந்து இப்படி பிளாக் பண்ணுற மாதிரியும், அந்த மாதிரி அது வந்து ஏஐயில் செய்யலாமே தவிர உண்மைக்குமே எல்லா இடங்கள்லையும் இருக்காது. சில இடங்களில், சில நாடுகளில் அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது. ஆனால் சிலர் வந்து எப்படின்னா, மஞ்சக்கடவை இருக்குது, உடனே மஞ்சக்கடவைன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறது தான். மஞ்சக்கடவையில் ஆள் க்ரோஸ் ஆகிறது ஸ்லோவாகி வண்டி ஒன்று வரும்போது தான் தெரியும். வேகமாக ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் மஞ்சக்கடவையில் வேகமாக க்ரோஸ் ஆகுறீங்கன்னா எப்படியுமே அடிபடும். மஞ்சக்கடவைன்னாலும் வாகனம் வார லிமிட் என்ன, வாகனம் வருதா, வாகன சாரதி உங்களை கவனிக்கிறாரா, வாகனத்தை ஸ்லோ பண்ணி வந்த வேகம் குறைதா, ஸ்லோ பண்ணி உங்களை போக சொல்கிறாரா, போங்க. வாகனம் இல்லையா போங்க. வாகனம் ரொம்ப தூரத்தில் இருக்கா, உங்களுக்கு முடியும் இந்த வாகனம் வாரது கடையில் என்னால் க்ரோஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, போங்க. அப்படி இல்லாமல் மஞ்சக்கடவை தானே அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு பாஞ்சு போகாதீங்க. அது ஒன்று. அடுத்தது, இப்போ மஞ்சக்கடவை இல்லாத இடங்கள்ல எங்கேயாவது ரோடு க்ராஸ் பண்ணுறீங்க, அப்போது ஒரு வண்டி வந்து அடிச்சிருச்சு, உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில் நான் கை கால் உடஞ்சிருச்சு. கை கால் உடஞ்சி உசுரோடு தான் இருக்கிறீங்க. வண்டிக்காரன்ட்ட லம்பாக ஒரு அமௌண்ட்டை கலந்துடலாம் இல்லையா, அதுதான் இல்லை. அரபு நாட்டை பொறுத்த வரையில் இந்த மாதிரி மஞ்சக்கடவைகள் இல்லாத, வீதி கடக்கிறதுக்கு உகந்த இடம் இல்லாத இடங்களில் நீங்கள் வீதி கடந்து நீங்கள் அடிபட்டு உயிரோடு தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிராக இந்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடருவாங்க, உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். காயமெல்லாம் மாறி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜெயிலுக்கு கூட போக வேண்டி வரலாம். வீதி சமிஞ்சைகள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்துக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி சாரதிகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வீதியை கடக்கக்கூடியவங்களும் சிந்தித்து செயல்படுங்க. இறந்த சொந்தங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இனிமேலாவது ஒரு உயிர் கூட போகாமல் இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த சகோதரருடைய வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். கழுதாவளையில இன்னைக்கு நடந்த ஒரு விபத்துல ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாகிட்டாரு. அந்த டைம் வந்து உடனே களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் வந்துட்டாங்க. வந்து அந்த இறந்தவர் வந்து யார் அவரண்டி எனக்கும் சத்தியமா தெரியாது. அவரோட உறவினர்கள் அவர்கிட்ட வந்தாங்களாண்டி எனக்கு தெரியாது. ஆனா அவங்களே அவங்களுடைய கையால் அதை தூக்கி அவங்களுடைய வாகனத்துல ஏற்றி அதை கொண்டு போனாங்க. அவங்க அந்த இடத்த ஒரு விஷயம் ஒன்று செஞ்சாங்க. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். தலையில தான் அவருக்கு அடிபட்டிருக்குது. அடிபட்ட உடனே தலையில இருக்கிற அந்த உடல் உறுப்புகள், அதாவது மூளை அப்படியான பகுதிகள் வந்து ரோட்லேயே கீழே சிதறி கிடந்தது. ஸோ அந்த டைம் அவரை அவங்களோட கையால் தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு அதோட என்ன செய்தாங்கன்னா அந்த உடல் உறுப்புகள், சிதறிய உடல் உறுப்புகளை அவங்களோட கையாலே அந்த உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் எடுத்து ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இது செஞ்சுட்டு அவங்க எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போனாங்க. ஸோ இந்த செயல் வந்து உண்மையாகவே எனக்கு பார்க்க கொள்ள மேலெல்லாம் சிரித்து போயிட்டு. முதலாவது நான் களுவாஞ்சிக்குடி
போக்குவரத்து போலீஸ் பிரிவினருக்கு பெரிய ஒரு சலுட் அடிக்கணும். உண்மையாவே சார் நீங்க செய்த செயலெல்லாம் அவரத பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு தான் தெரியும். உண்மையாவே ஒரு அதெல்லாம் வார்த்தையால சொல்லலாது சார். அது அப்படி இருந்தீங்க எங்களுக்கு நீங்க செய்த செயல். அந்த இடத்த எல்லாரும் வளைச்சு நின்று பார்த்து இருக்கிறாங்க. ரோட்ல அவர்த்த நின்று அந்த போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட கையாலே அவங்க அந்த பொடியை எடுத்து கொண்டு போய் ரோட்டையும் கிளீன் பண்ணிட்டு அவங்களே போனாங்க. சில வீடியோஸ் நான் பார்க்கிறேன். போக்குவரத்து போலீஸ் பிரிவினர் சின்ன ஒரு ஃபைன் போட்டாலே அதை தவறா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க எதுக்கு நான் பிள்ளை செய்யல அது செய்யல ஃபைன் எழுதுறீங்க எதுக்கு எழுதணும் எனக்கு அப்படி இப்படி கேட்டு வீடியோ எடுத்து போற சமுதாயம் தான் நம்மளோட சமுதாயம். அவங்க நம்மளுடைய நன்மைக்காகத்தான் அதெல்லாம் ஃபைன் போடுறாங்க. அதாவது சட்டத்தை மதிச்சு ஓடுங்க சொல்லித்தான் அந்த ஃபைன் அவங்க எழுதுறாங்க. ஸோ அதையே நம்ம தவறா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ற சமுதாயம் தான் நம்மளோட சமுதாயம். அப்படி இல்லாம அவங்கள தவறான விதத்துல வீடியோ எடுத்து போட்டும் இந்த போக்குவரத்து போலீஸ் பிரிவினரே இப்படித்தான் என்று சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்பத்தைய சோசியல் மீடியாவில் அப்படித்தான் நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சம்பவம் இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் போக்குவரத்து போலீஸ் பிரிவினர்னா யாரு என்றது. நான் இந்த கீழே வீடியோவிலே காட்டுறேன் பாருங்க. அவங்க என்ன செய்திருக்காங்கன்றது உங்களுக்கு நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த டைம் அவங்க செய்த செயல் உண்மையாவே எனக்கு மேல் செலுத்து போயிட்டு. ஸோ அதை உங்களுக்கும் தெரியப்படுத்த வேணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதோட இறந்த அந்த அவர் யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவருடைய ஆத்மா சாந்தியடைய நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்றேன். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவினர் போக்குவரத்து போலீஸ் பிரிவினருக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றேன் சார். பெரிய ஒரு சல்யூட் உங்களுக்கு.